ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஜலால். உங்களில் பல பேர் இந்த கமெண்ட்ஸ் செக்ஷனில் நல்ல கமெண்ட்ஸ் எழுதுறீங்க. ஸோ ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் ஆல் ஆஃப் யூ. சில பேர் நல்ல இன்டெலிஜென்ட்டான கொஷின்ஸ்லாம் கேட்குறீங்க. ஸோ இட்ஸ் மை டியூட்டி டு கிளாரிஃபை ஆல் தோஸ் டவுட்ஸ். Some of the doubts are relating to tenses. Though I have covered the subject tenses in 3 other earlier videos, it's my duty now to clarify your doubts relating to tenses. நீங்கள் இந்த வீடியோ ஒரு கிராமர்னு பார்க்காம அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணக்கூடிய வீடியோ அப்படிங்கிற அணுகுமுறையில் பாருங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த டென்சஸை பற்றி ஏற்கனவே நான் 3 வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்குள்ளே லிங்க்ஸ் கீழே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. சில டென்சஸை நான் கவர் பண்ணல, அதை இப்போ கவர் பண்ணுவோம். மற்றபடி இந்த எல்லா டென்சஸுமே வில் ரன் த்ரூ ஆல் த டென்சஸ் வெரி ப்ரீஃப்லி. வில் ஹாவ் அ ரீகேப் ஆஃப் ஆல் த டென்சஸ். இப்போ பார்ப்போம். இந்த டென்சஸில் 12 டென்சஸ் இருக்குது. இந்த பேஜில் 4 டென்சஸ் கொடுத்துருக்கேன். இதில் இதுக்கு பேர் டைம் லைன்னு பேர், அதாவது காலத்தின் கோடு. இந்த காலத்தின் கோடில் டைம் லைனில் இதுதான் ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் இப்போ நடக்கக்கூடியது. இது பாஸ்ட், நேற்று இல்லாட்டா அடுத்த போன வருஷம் அப்படி. ஃப்யூச்சர் இது நாளைக்கு அடுத்த வருஷம் அப்படி. இது டைம் லைன். இப்போ ப்ரெசன்ட் சிம்பிளாக பார்ப்போம். ப்ரெசன்ட் சிம்பிளில் ஒருத்தர் உங்கள்கிட்ட கேட்குறாரு, வாட் டு யூ டூன்னு கேட்குறாரு. நீ என்னப்பா செய்கிற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஐ ஒர்க் இன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ ஆம் ஒர்க்கிங் இன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லலை. ஏன்னா அவர் இப்போ என்ன செய்து கொண்டு இருக்கிறான்னு கேட்கல, என்னப்பா செய்கிறேன்னு ஜென்ரலாக கேட்குறாரு. ஐ ஒர்க் இன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அந்த ஐ ஒர்க் இன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது இல்லாட்டா இஃப் யூ ஆர் அ லாயர் யூ கேன் சே ஐ ஆம் அ லாயர். இஃப் யூ ஆர் அ டாக்டர் யூ கேன் சே ஐ ஆம் அ டாக்டர். இஃப் யூ ஆர் அ டீச்சர் யூ கேன் சே ஐ ஆம் அ டீச்சர். அந்த டீச்சர் ஐ ஆம் டீச்சிங் நவ் இல்லை, ஐ ஆம் அ டீச்சர். ஐ ஒர்க் இன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அது ப்ரெசன்ட் டென்ஸ். அது பிறகு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்குது. நீங்கள் பேங்க்கில் இருக்கீங்க, மேனேஜர் கேட்குறாரு, இப்போ என்னப்பா செய்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. வாட் ஆர் யூ டூயிங் நவ்? அப்போ சொல்கிறீங்க ஐ ஆம் ஒர்க்கிங் இன் த கேஷ் கவுண்டர். கேஷ் கவுண்டரில் வேலை பார்க்குறீங்க. ஐ ஆம் ஒர்க்கிங் இன் த கேஷ் கவுண்டர். அப்போ செய்து கொண்டு இருக்கிற வேலை, அப்போது செய்து கொண்டு இருக்கிற வேலை. அது ஐ ஆம் ஒர்க்கிங் இன் த கேஷ் கவுண்டர்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் பாஸ்ட் சிம்பிள். பாஸ்ட் சிம்பிள் என்னென்னா, நேற்று என்ன செய்த அப்படின்னா வாட் டிட் யூ டூ எஸ்டர்டே அப்படின்னு கேட்குறாரு. ஐ வாஸ் இன் த சேவிங்ஸ் பேங்க் கவுண்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ வாஸ் இன் த சேவிங்ஸ் பேங்க் கவுண்டர் எஸ்டர்டே அப்படின்னு சொல்கிறீங்க. அது பாஸ்ட் சிம்பிள். அதுக்கப்புறம் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்னென்னா, அதில் 2 ஈவெண்ட் இருக்குது. அதாவது ஒன்று ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் த சேவிங்ஸ், ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் த கேஷ் கவுண்டர் டில் ரமேஷ் அண்ட் கேம் அண்ட் ரீப்ளேஸ் மீ அப்படின்னு சொல்கிறீங்க. ரமேஷ்ங்கிறவர் தான் ரெகுலர் கேஷியர். அவர் லேட்டாக வந்ததுனால உங்கள் அக்கௌண்டன்ட்டு சொல்கிறாரு, நீ கேஷ் கவுண்டரை கொஞ்சம் நேரம் மேனேஜ் பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் த கேஷ் கவுண்டர் டில் ரமேஷ் கேம் லேட்டர் அண்ட் ரீப்ளேஸ் மீ. அப்போ 2 ஈவெண்ட் இருக்குது. ரமேஷ் ரீப்ளேஸ்ட் மீங்கிறது ஒரு பாஸ்ட் டென்ஸு. I was doing the work. I was working in the cash counter. அது past continuous tense. அதாவது I was working in the cash counter. இப்போ அடுத்த நாளை பார்ப்போம். இப்போ அடுத்த 4 டென்சஸும் பார்ப்போம். அந்த அடுத்த 4 டென்சஸும் எல்லாமே பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஒன்று ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு, பாஸ்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த நேம்ஸ் எல்லாம் பார்த்து பயங்கர வேண்டாம், ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லிக் கொடுக்கேன், கேளுங்க. ஏன்னா இது நான் கிராமர் லெசன் மாதிரி சொல்லிக் கொடுக்கல. உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் நான் விளங்கணும், சில டவுட்ஸ் கிளியர் ஆகணும். அதுதான் என்னுடைய அப்ரோச். நீங்கள் பாருங்கள். இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படின்னா, இப்போ அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். மேனேஜர் உங்களை கேட்குறார், பேங்க்கில் கேட்குறார், உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்ன வேலை செய்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஐ ஹவ் ஒர்க் இன் த கேஷ் கவுண்டர். நான் கேஷ் கவுண்டரில் வேலை செஞ்சுருக்கேன். அது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறீங்க.
ஐ ஒர்க்ட் இன் த கேஷ் கவுண்டர் லாஸ்ட் இயர் அப்படின்னு சொன்னால் அது பாஸ்ட் டென்ஸ். ஒரு டெஃபினட் பீரியடு சொன்னீங்கன்னா இது வந்து ஜென்ரலாக உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறீங்க. ஐ ஹவ் ஒர்க்ட் இன் கேஷ் கவுண்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் வந்து வேலை செஞ்சுருக்கேன் கேஷ் கவுண்டரில். அதுதான் ப்ரெசண்ட்டு பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஐ ஹவ் ஒர்க்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுது. இது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். நீங்கள் வீட்டில் குழந்தை வந்து ஹோம் ஒர்க்கு செய்துக்கிட்டு இருக்கவும் அம்மா நீங்கள் வந்து கேட்குறீங்க, என்னம்மா செய்கிற அப்படின்னு கேட்பேன். மம்மி ஐ ஃபினிஷ் மை ஹோம் ஒர்க் அப்படின்னு சொல்லுது. ஐ ஹவ் ஃபினிஷ் மை ஹோம் ஒர்க். நான் வந்து ஹோம் ஒர்க்கை முடிச்சிட்டேன். அது எப்போ முடிச்சேன்னு சொல்ல, ஐ ஃபினிஷ் மை ஹோம் ஒர்க் ½ an hour பேக்குன்னு சொல்லியிருந்தா, ஒரு டைம் சொல்லியிருந்தா அது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஐ ஃபினிஷ் மை ஒர்க் ½ an hour பேக். இப்போ என்ன ஜென்ரலாக என்ன சொல்ல, நான் வேலையை முடிச்சிட்டேன், ஹோம் ஒர்க்கை முடிச்சிட்டேன். ஐ ஃபினிஷ் மை ஹோம் ஒர்க், ஐ ஹாவ் ஃபினிஷ் மை ஹோம் ஒர்க். அதுதான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதில் என்னென்னா, அதே மேனேஜர் உங்கள்கிட்ட கேட்குறாரு, லாஸ்ட் இயர்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, என்ன செய்து கொண்டு இருந்தீர்கள், என்ன செய்திருக்கீங்கன்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. என்ன செய்து கொண்டு இருந்தீர்கள்னா அப்போ என்ன சொல்லணும், ஐ பீன் ஒர்க்கிங் அட் த கேஷ் கவுண்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் இன் த கேஷ் கவுண்டர். ஐ பீன் ஒர்க்கிங் இன் த கேஷ் கவுண்டர் ஃபார் 6 months அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 6 months நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நான் சொல்கிறீங்க 6 months நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வேலை செஞ்சு முடிக்கலை, இன்னும் கண்டினியூஸாக இருக்குது. இப்போயுமே அது கண்டினியூஸாக இருக்குது. ஆனால் 6 months முன்னால் நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால் ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் அட் த கேஷ் கவுண்டர் ஃபார் 6 months. இன்னும் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறதாக இருக்கிறீங்க. ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் இன் த கேஷ் கவுண்டர் ஃபார் 6 months. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்டை பற்றி பேசுவோம். இதுக்கு முன்னால் ஏற்கனவே நடத்திட்டேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இதை வந்து ஹேண்டில் பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இதுதான் டைம் லைன். இது வந்து நவ், இது வந்து பாஸ்ட்டு, அது வந்து ஃப்யூச்சர். இந்த பாஸ்ட் ஈவெண்ட்டில் வந்து பாஸ்ட்டில் வந்து 2 ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு. இந்த 2 ஈவெண்ட்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது எப்படின்னா, இந்த ஈவெண்ட் which had happened earlier in point of time, this is earlier in point of time, this is later in point of time. இப்போ இந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுற எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறோம். அதில் வந்து சொல்லலாம், he had worked in the cash counter before he was transferred to savings bank counter. Savings bank counterங்கிறது வந்து earlier in point of time, later in point of time, and cash counter வந்து earlier in point of time. He had worked in the cash counter before he was transferred to savings bank counter. அந்த earlier event சொல்கிறது வந்து had worked அப்படின்னு சொல்லணும். இப்போ வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். He got through the exam in first class. He got through the exam வந்து past tense. Why? Because he had worked very very hard. So he had worked அப்படிங்கிறது வந்து அதுக்கு முன்னால் உள்ள event. அதான் அந்த ஒர்க் பண்ண போய் he passed in the exam. அதுதான். ஸோ இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட். அதுக்கப்புறம் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதில் வந்து இப்போ வந்து மேனேஜர் கேட்குறாரு, நீ இதுக்கு முன்னால் எங்கே வேலை செய்து கொண்டு இருந்தாய் அப்படின்னு கேட்குறது. அப்போ வந்து அந்த பையன் வந்து இல்லை, பிஃபோர் யூ ஆர் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு சேவிங்ஸ் பேங்க் கவுண்டர் வேர் ஹேட் யூ பீன் ஒர்க்கிங் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்லலாம், I had been working in the cash counter before for 2 years before I was transferred to savings bank counter 2 years back அப்படின்னு சொல்லலாம். 2 years back he was transferred to savings bank counter but he had been working. அந்த கேட்குறத பொறுத்து தான் இருக்குது. எங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்டால் ஐ ஹேட் ஒர்க்ட் இன் த கேஷ் கவுண்டர்னு சொல்லலாம். எங்கே வேலை செஞ்ச அப்படின்னு கேட்டால் எங்கே வேலை செய்து கொண்டு இருந்தாய், அதை கண்டினியூஸாக கேட்டாங்கன்னா அப்போ வந்து ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங். அது வந்து கொஸ்டினை பொறுத்து தான் இருக்குது. ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் இன் தி கேஷ் கவுண்டர் பிஃபோர் ஐ வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு சேவிங்ஸ் பேங்க் கவுண்டர். இங்கே என்ன சொல்கிறாரு, ஐ ஹேட் ஒர்க்ட் இன் தி கேஷ் கவுண்டர் பிஃபோர் ஐ வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு சேவிங்ஸ் பேங்க் கவுண்டர். கொஞ்சம் தான் வித்தியாசம். இது கண்டினியூஸாக வரும், இது பர்ஃபெக்டாக வரும். இப்போ அடுத்து சென்டென்சஸ் பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர் சிம்பிள். அந்த ஃபியூச்சர் சிம்பிள் இதுதான் டைம் லைன். இது நவ், இது பாஸ்ட்டு, அது ஃபியூச்சர். இங்கே நடக்கக்கூடிய ஈவெண்ட்டை பற்றி பேசுகிறது தான் ஃபியூச்சர் சிம்பிள்.
இந்த ஃபியூச்சர் சிம்பிளை வந்து 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கோயிங் டு அப்படின்ட்டு ஒன்று, இன்னொன்று ப்ரெசன்ட் கண்டினியூஸாக பிரிக்கலாம், இன்னொன்று வந்து வில், ஐ வில் டூ அப்படிங்கிறது. இப்போ வந்து இந்த ஒரு எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ ஐ எம் கோயிங் டு மதுரை அப்படின்ட்டு, ஐ எம் கோயிங் டு மதுரை டு see மை ஆண்ட் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது என்னுடைய அத்தையை வந்து நான் பார்க்குறதுக்காக வேண்டி மதுரைக்கு போகிறேன் அப்படின்ட்டு. மதுரைக்கு போகிறேன் அப்படிங்கிறது வந்து ஃப்யூச்சர் டென்ஸ். இது வரைக்கும் போகலை, இனிமேல் போக போகிறேன்ட்டு. ஆனால் அவர் டெஃபினட்டாக டைம் சொல்லலை. அதுதான் ஐ எம் கோயிங் டு மதுரை டு see மை ஆண்ட்னு தான் சொல்லியிருக்காரு. இப்போ அவர் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, ஐ எம் கோயிங் டு மதுரை பை பாண்டியன் எக்ஸ்பிரஸ் டுமாரோ ஈவினிங் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபர்ஸ்ட்டில் வந்து ஐ எம் கோயிங் டு see மை ஆண்ட் அப்படின்னு ஜென்ரலாக சொல்கிறாரு. அது வந்து ஒரு ஜென்ரல் பிளான் தான். ஆனால் செகண்ட் வந்து ஐ எம் கோயிங் டு மதுரை பை பாண்டியன் எக்ஸ்பிரஸ் டுமாரோ ஈவினிங் சொல்கிறது ஒரு அரேஞ்ச்மெண்ட். இது ரெண்டுமே ஃபியூச்சர் டென்ஸ் தான். இது பிறகு அந்த வில் வந்து ஐ வில் கோ, ஐ வில்ங்கிறது ஒரு இம்மீடியட்டாக ஸ்பான்டேனியஸாக உள்ள ரெஸ்பான்ஸ். இப்போ ஒரு ஹோட்டலுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் போகிறீங்க. போன உடனே உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ வில் ஹாவ் அ தோசை அண்ட் காஃபின்னு சொல்கிறாரு. அவர் இன்னொருத்தர் சொல்கிறாரு, ஃபார் மீ காஃபி வில் டூ அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வில்ங்கிறது வந்து அப்போ உள்ள டெசிஷன், இம்மீடியட் டெசிஷன், அதுதான் வில்லு. பிளானோட வெறும் பிளான் வச்சு சொல்கிறது வந்து ஐ எம் கோயிங் டு மதுரை அப்படிங்கிறத சொல்கிறது. டெஃபினட் பிளானாக இருந்துச்சுன்னா, ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக இருந்தால் ஐ எம் கோயிங் டு மதுரை பை பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ன்னு சொன்னால் அது ப்ரெசன்ட் கண்டினியூஸாக வரும். இது ஒன்று பார்த்துக்கலாம், பெரிய கஷ்டம் இல்லை. அது பிறகு ஃபியூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ். இப்போ வந்து எப்படின்னா, இது வந்து ஃபியூச்சர் நடக்க போகிறது, ஆனால் அது கண்டினியூஸ். அப்போ சொல்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட, பை திஸ் டைம் ஐ வில் பி கோயிங் டு மதுரை பை பாண்டியன் எக்ஸ்பிரஸ். இப்போ வந்து மணி 10 ஆயிடுச்சு நைட்டு. பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ஸு அனிமா 8 o'clock எக்மோர்லேருந்து போகுது. எக்மோர்லேருந்து போக ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் இப்போ வந்து 10 மணி ஆயிடுச்சு. ஸோ பை திஸ் டைம் ஆர் அட் திஸ் டைம் டுமாரோ ஐ வில் பி கோயிங் டு மதுரை. அதுதான் ஃபியூச்சர் கண்டினியூ. ஐ வில் பி கோயிங் 10 மணிக்கு he will be still going, but it is future, tomorrow, not today. In future, tomorrow he will be going to Madurai by this time. அப்படிங்கிறது தான் ஃபியூச்சர் டென்ஸ். இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இதை பற்றி இப்போ மறந்துடுங்க, போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இன்றைக்கி இதோடு முடிச்சுக்கிடுவோம். இதெல்லாம் நீங்கள் நல்லா டெவலப் ஆன பிறகு, இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர்லி யூஸ்ட், நாட் வெரி காமன்லி யூஸ்ட். அதனால் இதை பற்றி ஒரி பண்ணி உங்களை மண்டையை போட்டு குழப்பிக்கிற வேண்டாம். இதோட முடிச்சுக்கிறோம், 10 டென்ஸோட முடிச்சுக்கிறோம். இதை வச்சு இப்போ அடுத்தது பார்ப்போம். இப்போ வந்து அந்த சப்ஸ்கிரைபர் கேட்ட டவுட்டை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அவர் என்ன கேட்டார்னா, சார் வேர் வர் யூ லாஸ்ட் சண்டே அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஐ வென்ட் டு மதுரை அப்படிங்கிறது கரெக்டாக, ஐ வாஸ் கோயிங் டு மதுரை, ஐ ஹவ் கான் டு மதுரை, ஐ ஹட் கான் டு மதுரை, எது சார் கரெக்டுன்னு கேட்டார் இல்லையா? இதில் வந்து ஐ வென்ட் டு மதுரை தான் கரெக்ட். எப்படின்னா, அவர் டெஃபினட்டாக பாஸ்ட் ஈவெண்ட்டு சண்டேல நடந்ததை பற்றி கேட்குறாரு. அதனால் சண்டேல எங்கப்பா போயிருந்த அப்படின்னு கேட்டால் ஐ வென்ட் டு மதுரை அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா ஐ வாஸ் கோயிங் டு மதுரை அப்படின்னு சொல்லக்கூடாது, ஒரு கண்டினியூஸாக சொல்லக்கூடாது. ஐ ஹவ் கான் டு மதுரை, ஐ ஹவ் கான் டு மதுரைங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. ஹவ் யூ எவர் கான் டு மதுரை, இது வரைக்கும் நீ மதுரைக்கு போயிருக்கியா அப்படின்னு கேட்டால் எஸ் ஐ ஹவ் கான் டு மதுரை அப்படின்னு சொல்கிறது, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்கிறது. ஐ ஹட் கான் டு மதுரை அப்படிங்கிறது வந்து ஐ ஹட் கான் டு மதுரை பிஃபோர் ஐ வாஸ் போஸ்டட் டு சென்னை அப்படி ஏதாவது சொல்லணும். ஐ ஹட் கான் டு மதுரை, ஐ வாஸ் கோயிங் டு மதுரை அப்படிங்கிறது ஒன் மோர் ஒரு ஃப்ரேஸோ ஒரு சென்டென்ஸோ வந்தால் தான் அது கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதனால் இந்த கொஸ்டினுக்கு வந்து ஐ வென்ட் டு மதுரை அப்படிங்கிறது தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டார், ஐ எம் கோயிங் டு மதுரை, ஐ வில் கோ டு மதுரை, ஐ எம் கோயிங் டு கோ டு மதுரை, ஐ வில் பி கோயிங் டு மதுரை, எது சார் கரெக்ட் அப்படின்ட்டு. இதுக்கு ஆன்சர் என்ன, நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டினை பொறுத்து இருக்குது, அங்கே உள்ள சிச்சுவேஷனை பொறுத்து இருக்குது இதனுடைய ஆன்சர். இப்போ வந்து ஃபாதர் வந்து 2 சன்ஸை பார்த்து கேட்குறாரு. ஆண்டோட டாட்டருக்கு மதுரையில் மேரேஜ் இருக்குது, யார்ப்பா போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் வாலண்டியர் பண்ணுறீங்க, ஐ வில் கோ டு மதுரை அப்படிங்கிறீங்க. நான் வேணா போகிறேன்னு சொன்னேன்.
ஐ எம் கோயிங் டு மதுரைன்னு சொல்ல மாட்டீங்க அந்த நேரத்தில். ஐ வில் கோ டு மதுரை. அது ஒரு ப்ராமிஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஐ வில் கோ டு மதுரை, இட்ஸ் அ ப்ராமிஸ். இப்போ வந்து ஐ எம் கோயிங் டு மதுரை அப்படிங்கும்போது ஒரு பிளான், ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. இப்போ வந்து நெக்ஸ்ட் வீக் ஹூ இஸ் கோயிங் டு நெக்ஸ்ட் வீக் வாட் ஆர் கோயிங் டு டூ அப்படின்னு ஒருத்தர் கேட்டார்னா ஐ எம் கோயிங் டு மதுரை. ஸோ அங்கே வந்து ஒரு பிளான் இருக்குது, மதுரைக்கு போகிற பிளான் இருக்குது. இல்லாட்டி ஐ எம் கோயிங் டு கோ டு மதுரைன்னு கூட சொல்லலாம். ஐ எம் கோயிங் டு கோ டு மதுரை நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. அது பிறகு ஐ வில் பி கோயிங் டு மதுரைங்கிறது வந்து எப்படி சொல்லணும்னா, நாளைக்கு இந்த நேரத்துக்கு எங்கே என்ன செய்ய போகிற அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. ஐ வில் பி கோயிங் டு மதுரை பை திஸ் டைம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அதனால் கேட்கக்கூடிய கொஷினை பொறுத்து இருக்குது. நீங்கள் இந்த கிராமர் ரூல்ஸ்லாம் கொஞ்சம் பாருங்கள், பார்த்தவொன்னே உங்களுக்கு மனசாகும். அது கிராமரை படிக்காட்டணும். நீங்கள் பேசி 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 பழகுனீங்கன்னா தன்னை போல் வந்துடும். கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தால் கூட அதை பற்றி ரொம்ப ஒரி பண்ணாதீங்க. ஏன்னா நோபடி இஸ் பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்டாக கிராமட்டிக்கலி கரெக்ட் லாங்குவேஜ் பேசணும்னா அது வந்து ஷேக்ஸ்பியரால் தான் முடியும்னு நினைக்கிறேன். இப்போ உள்ள காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி லேசாக நம்ம தமிழ் பேசும்போதே சில சமயம் கொஞ்சம் கொஞ்சம் தடுமாட்டம் இருக்குது இல்லையா? அதுபடி பெர்ஃபெக்டாக பேசணும்னு நினச்சி அது பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினச்சி அதுக்கப்புறம் பேசணும்னு நினச்சிங்கன்னா பேசவே முடியாது. அதனால் பேச ஆரம்பிங்க. கிராமரை தெரிஞ்சுக்கிறது நல்லது, ஆனால் கிராமர் இல்லாமலும் நீங்கள் பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அதாவது தம்ஸ் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு என்னுடைய வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இங்கிலீஷு பழகிறதுக்கு வசதியாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.